லூக்கா 16வது அதிகாரம் 19 22 வசனம் நமக்கு பரிச்சயமான ஓமை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பார்க்கிறோம். தொடர்ந்து லூக்காவினுடைய ஓமைகள் நம்ம பார்த்து வருகிறோம். இப்ப இந்த 16ஆம் அதிகாரத்துல இந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை அநேக முறை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நிறைய பரிச்சயமான ஒரு ஓமை. இந்த ஊமையை புரிந்து கொள்வதற்கு இதனுடைய பின்னணி தேவை. நம்ம எப்பயுமே வேத பகுதியை பார்க்கும் பொழுது அதனுடைய பின்னணி நோக்கம், யார் இடத்துல சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணி பார்க்கும் பொழுது நீங்க 15வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான். 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உக்ரானக்காரனுடைய ஓமையை அவர் சொல்றாரு. இந்த பின்னும் வரும்பொழுது அது தொடர்ச்சியை பார்க்கிறோம். இப்ப இதனுடைய ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனம் தான். 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் நம்ம பார்க்கிறோம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உண்மையானது. அதனுடைய பின்னணி, இயேசு பாவிகளோடு எப்படி ஐக்கியப்படுகிறார், பாவிகளை எப்படி மன்னிக்கிறார், அவர் பரிசுத்த தேவகுமாரனா இருந்து கடவுளுடைய ஆசாரியனா இருந்து கொண்டு எப்படி துன்மார்க்கமான ஆயக்காரனோடும் விபச்சாரனோடும் அன்பு செலுத்துறார். அதான் அவங்க பிரச்சனை. அதுக்குதான் 15ஆம் அதிகாரத்துல ஒரு 3 ஓமையை சொல்றாரு. ஏன் பாவியை நேசிக்கிறேன்றதுக்கு 3 ஓமையை சொல்றாரு. அதுல காணாம போன ஆடு, 100 ஆடுல 1 ஆடு காணாம போகுது. 2வது 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு காணாம போகுது. அதுக்கப்புறம் 2 குமாரர்கள்ல 1 குமாரன் காணாம போறான். இப்படி இந்த 3 காணாமல் போன நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை சொல்றார். அது சொல்லி முடிச்சுட்டு 14ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பொருளாசையை குறித்த எச்சரிப்பை சொல்றார். இந்த பரிசேயர்களுக்காக சொல்லப்படக்கூடிய 15ஆம் அதிகாரம் முழுவதுமா பாவியை ஏன் நேசிக்கிறேன்னு சொல்றாரு. 16வது அதிகாரம் பரிசேயர்கள் கடவுளுடைய வார்த்தையை அறிஞ்சும் எவ்வளவு தூரம் அவங்க பொருளாசையா இந்த உலக சிற்றின்பங்களை பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்ற ஒரு எச்சரிப்பை சொல்றார். உலகத்தை நேசிக்கக்கூடிய இருதயம் எவ்வளவு ஆபத்தானது. உலகத்துல ஆறுதலையும் மகிழ்ச்சியும் தேடக்கூடிய மனுஷன் எவ்வளவு மோசமானவன்றதுக்காக தான் இந்த 16ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஓமை இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையை சொல்றார். இதுல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. இந்த ஓமையில ஐஸ்வர்யவானை நம்ம தனியா பார்க்கலாம் அடுத்த வாரம். இன்னைக்கு இந்த ஓமையில ஒரு நபரை பார்க்க போறோம். அந்த லாசு என்கிற தரித்திரனை மட்டும் பார்க்க போறோம். அது பெரிய ஓமையா இருக்கிறதுனால 3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த தரித்திரன் யாரு, தரித்திரனுக்கு என்ன நடந்துச்சு, அந்த தரித்திரனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருந்தா அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரிச்சு சம்பரமா இந்த உலகத்தான் எப்படி வாழ்றான்றதான் அந்த ஐஸ்வர்யவான் மூலமா சொல்றாரு. மனம் போன போக்கில் வாழ்றது, பிடிச்சமா வாழ்றது, சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கை. 2வது அங்க இன்னொரு மனுஷன். இந்த ஓமை ஃபுல்லா முரண்பாடு தான் நீங்க பார்க்கணும். ஒரு ஐஸ்வர்யவான் அவன் எப்படி வாழ்றான், ஒரு தரித்திரன் எப்படி வாழ்றான், அவன் எப்படி சாகுறான், இவன் எப்படி சாகுறான், இவன் எப்படி அடக்கம் பண்ணப்படுறான், இவன் எப்படி அடக்கம் பண்ணப்படுறான், முடிவு என்ன ஆகுது, இவனுடைய முடிவு என்ன, இவனுடைய முடிவு என்ன, அந்த முடிவினுடைய நீட்சி என்ன, இந்த முடிவினுடைய பலாபலன்கள் என்ன, இதுதான் இந்த ஓமை ஃபுல்லா சொல்றாரு. இப்ப தரித்திரனை அங்க பார்க்கிறோம். இப்ப அந்த ஓமை இல்ல 20ஆம் வசனத்துல சொல்றாரு, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். ஐஸ்வர்யவான சொல்லும் பொழுது பேர் சொல்லல, இந்த தரித்திரனை சொல்லும் பொழுது பேர் சொல்றாரு. இப்ப ஏன் அதை சொல்றாரு? யூதன் எப்பயுமே ஐஸ்வர்யமா இருந்து செழிப்பா வாழ்றவன் கடவுளோடு ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் நல்ல புகழையும் பேரையும் கொடுப்பார். கானான்ல பாலும் தேனும் ஓடுகிறக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிச்சார். பரிசேயர்களுடைய நம்பிக்கை அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி ஒரு ஐஸ்வர்யவான ஒரு யூதன் அழைக்கும் பொழுது பேரை சொல்லிதான் அழைப்பான். கனமிக்க இவர் அப்படின்னு தான் நினைப்பான். பணக்காரன்னு சொல்ல மாட்டான், அவருடைய பேரை சொல்லுவான். ஆனா அதே இது ஒரு ஏழையை சொல்லும் பொழுது ஏழையோட பேரை சொல்ல மாட்டான்.
ஒரு தரித்திரனை ஒரு பிச்சைக்காரன் தான் சொல்லணும், பிச்சைக்காரனுடைய பேரை சொல்லணும். இயேசு இதுக்கு ஆப்போசிட்டா அந்த ஓமையில பயன்படுத்துறாரு. அந்த ஐஸ்வர்யவானுக்கு எந்த பேரையும் அவர் சொல்லல, அந்த தரித்திரனுக்கு பேர் சொல்றாரு. கடவுளுடைய பார்வையில, மனிதனுடைய பார்வையில மேன்மையானது கடவுளுடைய பார்வையில் எவ்வளவு அருவருப்பானது, மனித பார்வையில அருவருப்பானது கடவுளுடைய பார்வையில எவ்வளவு முக்கியமானது. ஒருத்தன் பிச்சைக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கிறானா அவன் சாபத்துக்குரியவன், அவன் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவன், அவன் கடவுளால் வெறுக்கப்பட்டவன் யூதம் பார்த்தான். ஏசு சொல்றாரு அப்படி இல்லை, ஒடுக்கப்பட்டவனையும் பாடுபடுகிறவனையும் ஒரு ஏழையும் பிச்சைக்காரனும் ஒரு துன்மார்க்கனும் எந்த மனிதனா இருந்தாலும் கடவுளுடைய அன்புக்கும் கிருபைக்கும் உரியவனா இருக்கிறான்றத சொல்றாங்க. அதாவது லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒருவர். லாசரு அப்படின்னா தேவனே உதவி செய்பவர் அப்படின்னா, தேவனே எனது உதவியாளர், தேவனே எனது துணை, தேவனே எனது கேடகம், இதெல்லாம் லாசருன்ற பெயருக்கான அர்த்தம். இது ஒரு ஓமை, இந்த ஆட்சியா தெரியும், இது ஓமை, இது நடந்த சம்பவம் கிடையாது, வரலாற்று சம்பவம் கிடையாது. இப்ப தரித்திரன் இருந்தா, அப்ப தரித்திரன் அவன் எப்படிப்பட்ட தரித்திரன்? தரித்திரன் அவர் சொல்லும் பொழுது அவர் விளக்கப்படுத்துறார். அவர் சொல்றாரு, அவன் பருக்கள் நிறைந்தவன், அவன் ஐஸ்வரனுடைய வாசல்ல இருந்தவன், அவன் ஐஸ்வரனுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளை சாப்பிடுவதற்காக அவன் வாசல்ல இருந்தான். அதாவது அடிப்படையான எல்லா உரிமைகளையும் இழந்தவன், உணவில்லாதவன், உடை இல்லாதவன், சுகம் இல்லாதவன், குடும்பம் இல்லாதவன், எந்த விதமான அடிப்படை நன்மைகள் இல்லாத, வீடு இல்லாதவன், இதெல்லாம் தரித்திரன். அதான் அவர் அங்க முதன்மையாக அங்க சொல்றார். பொதுவாக அனுபவிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் இழந்த ஒரு மனிதன், பொருளாதாரத்துல பின்தங்கியவன், வேலை இல்லாதவன், வேலை பார்க்க முடியாதவன், சரீர ஊனமானவன், சரீரத்துல அநேக வலிகளையும் வேதனைகளையும் கொண்டவன், ஆதரவற்றவன், நிராயுதபாணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிர்பந்தமான ஒரு மனுஷன். அதான் அவர் அங்க சொல்றார் தரித்திரன். ஐஸ்வர்யவான சொல்லும் பொழுது அந்த மக்கள் நினைக்கிறாங்க கடவுளுடைய மனுஷன். இப்ப தரித்திரனை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சாபத்துக்குரியது, மோசமான மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். பாடவர் அதை இன்னும் விளக்கப்படுத்தும் பொழுது அவர் அந்த மனுஷனை குறித்து அவர் சொல்றாரு, அவன் பருக்கள் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவனுடைய உடம்பு முழுவதும் வேதனை கொண்டவன், சுயமா எந்த வேலையும் செய்ய முடியாதவன், அவன் நடக்க முடியாதவனா இருக்கலாம், அல்லது பயணம் பண்ண முறையாதவனா இருக்கலாம், சரீரத்துல ஏதோ ஒரு ஊனமானவனா, முழு உடம்புமே அநேக புண்கள் நிறைந்தவனா அவன் இருக்கிறான், பலவீனத்தோடு அவன் இருக்கிறான். அப்ப அவனை பார்க்கும் பொழுது எந்த கவர்ச்சிகரமான செயலும் இல்லை, அவனை பார்த்தா எல்லாரும் விலகி ஓடக்கூடிய ஒரு அருவருப்பான ஒரு மனுஷன். அடுத்தவர் அங்க அவனை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாரு, அவன் ஐஸ்வர்யவனுடைய வாசல் அருகே கிடந்தான். இந்த பணக்காரன் வீட்டு வாசல் அவன் கிடக்கிறான். பணக்காரன் வீட்டு வாசல்ல அவன் கிடக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் முக்கியமா என்ன சொல்றாரு, அவன் குடும்பமற்று, மதிப்பற்று, உறவுகளற்று, கனவீனமா ஒரு அடிமை கூட வீட்டுக்குள்ள இருப்பான், அடிமையை விட கேவலமான ஒரு நிலையில ஒரு பிச்சைக்காரனா ஆதரவற்று அவன் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப ஏன் அவன் வாசல் அருகே கிடந்தான்? அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே அவன் சாப்பிட்டு, பணக்காரன் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு, மிச்ச மீதியான அந்த உணவை அவங்க தூக்கி வெளியே போடும் பொழுது இந்த பிச்சைக்காரங்க போடுவாங்க. அவன் சாப்பிட்டு போன அந்த மிச்சத்தை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றக்கூடியவனா இருந்தான். இதைதான் கெட்ட குமாரன் ஓமையிலே சொல்றாரு. அந்த கெட்ட குமாரன் அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியை அழிச்சு போட்டு வண்டு தின்றக்கூடிய தவிட்டனால தன்னுடைய பசி ஆற்ற ஆசையா இருந்தான். இப்ப இங்கேயும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த துணிக்கைகள்னால தான் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அதோட அவர் முடிக்கல, அவனுடைய அவமானமான நிலையை சொல்றார். அவன் இன்னொரு மனிதனை சார்ந்து இன்னொரு மனிதனிடத்துல உணவுக்காக எஞ்சரிக்கணும். சங்கீதம் சொல்றது, நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிக கண்டதில்லை. இங்க ஒரு நீதிமான் அவன் அப்பத்துக்காக நிற்கிறான், இன்னொருத்தனுடைய வீட்டு கதவுல நிற்கிறான், இன்னொரு வீட்டு வாசல நிற்கிறான். அவன் எப்படா சாப்பிட்டு முடிப்பான், எப்படா சாப்பிட்டு முடிச்ச மிச்சம் மீதி வரும்னு காத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கான். ஆண்டவர் அதோட இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாரு, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று அப்படின்னு சொல்றாரு. அவன் விசாரிக்கிறதுக்கு எந்த மனுஷன் இல்லை, நாயின்னு சொல்ற, நாய்கள்னு சொல்றாரு. திருநாய்கள், வீட்டு வளர்க்கக்கூடிய நாய்கள் அல்ல, தெருவில் அலையக்கூடிய நாய்கள்.
அவன் கூட வந்து பக்கத்துல படுத்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு மிருகத்தோட மிருகமா அவன் இருந்தான். மிருகங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவன் இருந்தான். எந்த விதமான இறக்கமும் இல்லாம, எந்த விதமான மனித ஆறுதல் இல்லாம, மனதளவுல வேதனை, சரீரம் முழுவதும் வேதனை, சமுதாயத்துல எந்த அங்கீகரிப்பும் இல்லை, எந்த ஆறுதலும் இல்லை, எந்த நன்மையான ஈர்ப்புகளும் இல்லை. அவன் மேல இறக்க வச்சு அவனுக்கு உதவி செய்வதற்கு எவனும் இல்லை. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் தினந்தோறும் அவனை கடந்துதான் போறான். இந்த ஐஸ்வர்யவான் வீட்டுல இருக்கக்கூடிய அவனுடைய குடும்ப உறவுகள், அவனுடைய வேலைக்காரங்க எல்லாரும் அந்த வாசலை கடந்து அந்த தரித்திரனை பார்த்துட்டு தான் போறாங்க. அந்த ஊர்ல உள்ள தெருக்கள் உள்ள எல்லாரும் அவனை கடந்தான் போறாங்க. அவ்வளோ பேர் அங்க இருந்தாலும் அவனை விசாரிக்கவோ, அவனை சாப்பிட்டியான்னு கேட்கவோ, அவனுடைய காயத்தை குணமாக்கவோ, அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லவோ ஒரு நபர். இந்த மனிதனை தான் இந்த ஓமையில ஆண்டவர் ஹீரோவா காட்டுறார். அவனை மதிப்பு மிக்கவனா, தேவனுக்கு அன்புள்ளவனா, தேவனால நேசிக்கப்பட்டவனாக தேவன் முதல்ல சொல்றார். இப்ப முதல்ல இந்த தரித்திரனுடைய நிலைய இயேசு இங்க படம் எடுத்து சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் இவ்வளவு பாடுகளை சுமந்தாலும் அவன் கடவுளுடைய சாபத்துக்கோ அல்லது அவன் கடவுளை விட்டு தூரமானவோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்பிரகாரமான எந்த ஒரு சூழ்நிலையோ காரியங்களும் ஒரு மனிதனை கடவுளிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. இவ்வளவு பாடுகள்ல இந்த ஏழ்மைக்குரிய இந்த தரித்திரன் அவன் முதலாவது தேவனால் நேசிக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் சொல்றான். அவன் கடவுளுடைய அன்புனால இணைக்கப்பட்டவன். அவன் தேவனது மீட்பை விசுவாசிச்சவன். அவன் நித்திய வாழ்க்கையை விசுவாசிச்சவன். அவன் தான் பாவ நிலையை ஆழமா உணர்ந்தவன். அவன் மனம் திரும்பி வர இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நம்பின ஒரு மனுஷன். நோமனுடைய பின்பகுதியில் இயேசு அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பலாபலன்களை சொல்லும் பொழுது அவனை சொல்றாரு, அவன் தேவனால நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷன் சொல்றாரு. இந்த பரிசேயர்கள் இந்த ஓமையை கேட்கிறாங்க. இந்த ஓமையை இயேசு எப்படி போய் முடிக்க போறார்? இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. இந்த தரித்திரன் அவன் எவ்வளவு தேவனுடைய கோபத்தை சுமந்து அவனுடைய மரணமும் அவனுடைய நித்தியமும் எவ்வளவு ஆபத்தானதுன்னு எண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு அவர்களுக்கு சொல்றாரு, இந்த உலகத்துல இந்த மாதிரி தரித்திரத்திலையும் பாடுகள்லையும் இக்கட்டுகள்லையும் அடிப்படை நன்மைகளை பெறாத ஒரு நிலையில மனுஷன் இருந்தாலும் அவன் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க முடியும். அவன் கடவுளால நேசத்துக்குரியவனா இருக்க முடியும். அவன் கடவுளுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க முடியுங்கிறார். இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து தேவன் மாத்திரம் தான். இந்த மனுஷனுக்கு கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை தேவனது மீட்பு மாத்திரம் தான். இந்த தரித்திரன் புலம்புனா, இந்த தரித்திரன் முறுமுறுத்தான், இந்த தரித்திரன் கண்ணீர் விட்டான், இந்த தரித்திரன் சந்தேகப்பட்டான், எந்த விஷயத்தையும் ஆண்டவர் சொல்றார். தேவன் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு யோபுடைய நிலை இதுதான். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இதே போல தேவன் அவனுடைய பொருளாதாரத்தை நெருக்கி, அவனுடைய சரீரத்தை உடைச்சி, அவனுடைய குடும்ப உறவுகளை உடைச்சி அவனை நிர்பந்தமான ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வந்தான். சரீரம் ஃபுல்லா வியாதியோடு, மன உளைச்சலோடு, நண்பர்கள் எல்லாம் அவனை பரியாசம் பண்ணக்கூடிய நிலை, அவனுடைய மனைவி அவனை தூசியக்கூடிய நிலை, இது எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு கடவுளை குறித்து முறுமுறுக்கவோ கடவுளை தூசிக்கவோ இல்லாம கடவுளை இறுதி வர பற்றி கொண்டவனாக அங்க இருந்தான் சொல்லி சொல்றான். தேவனுக்குள்ளான வாழ்க்கை என்பது அது பாடுகளை சுமக்கும் வாழ்க்கை. அதான் ஏசு அங்க சொல்ற. இந்த பரிசேயனுக்கு முதல்ல நீ என்ன சொல்றான்னு சொல்றாருன்னா, உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கைன்னு சொன்னா நீ இந்த உலகத்துல விடுதலையோடு பொருள் நிறைந்தவனா, ஐஸ்வர்யவனா, மகிழ்ச்சியா, கஷ்டம் இல்லாத வாழ்ற வாழ்க்கை இல்லை. இந்த இடத்துல பிரச்சனை பணமோ ஏழ்மையோ இல்லை. அவன் பணம் அதிகமா வச்சா அதனால கடவுளால வெறுக்கப்பட்டான், இவன் ரொம்ப ஏழையா இருந்தான் அதனால கடவுளால் அன்பு கூறப்பட்டான், அப்படி இல்லை. அவங்களுடைய நிலைகள் அவர்களுடைய விஷயங்களை தீர்மானிக்கல, அவங்களுடைய இருதயம். ஆண்டவர் பணக்காரனை வெறுக்கிறது இல்லை அல்லது பணத்தை வெறுக்கிறது இல்லை. ஆனா அந்த பணத்தை வச்சு அவன் கடவுளுக்கு பிரியமா அப்படி வாழ்றான். அந்த பணம் தேவனை அன்பு செலுத்தும்படியாக பயன்படுத்தப்படுகிறதா? அந்த பணத்தின் மூலமாக தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறான், தேவனை பற்றி கொண்டவனாக இருக்கிறானா? தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த பணத்தை அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யலை, அந்த தரித்திரனை விசாரிக்கலை. இப்போ அது என்ன சொல்லுது? அவன்
கடவுளை அறியாதவனா, கடவுளை நம்பாதவனா அந்த ஐஸ்வர்யவான் இருந்தான். ஆனா இந்த தரித்திரன் அவனை எவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தின பொழுதும், எவ்வளவு அவமானத்துக்குள்ளாக போன பொழுதும், எந்த ஆதரவு இல்லாத பொழுதும், முழு சரீரமும் உருக்குலைந்து போன பொழுதும், மிருகங்களோட வாழ்ந்த பொழுதும் அவனுடைய விசுவாசம் தோற்று போகலன்னு சொல்றான். தேவன் மீதான அவனது பக்தி பின்வாங்கலன்னு சொல்றான். அவன் தேவனுடைய அன்புக்கும் மகிமைக்கும் உரியவனாக இருக்கிறான் இயேசு சொன்னார். இந்த வேதம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். வேதம் முழுவதும் கடவுள் எப்படிப்பட்ட மனிதனை சந்திக்கிறார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும், அவன் கோபுரத்துல இருந்தாலும், அவன் குடிசையில இருந்தாலும், அவன் வியாதியில இருந்தாலும், அவன் ஆரோக்கியத்துல இருந்தாலும், அவனுடைய இருதயம் இந்த உலகத்தினுடைய எந்த ஆசா பாசங்களையும் கழிவுறுவதாக இருக்காது. இந்த ஐஸ்வர்யவனை பார்த்து தரித்திரன் பொறாமப்படாது. கடவுளுடைய சமூக தினந்தோறும் அந்த ஐஸ்வர்யவனை பார்க்கிறான். அவன் சம்பிரமமா வாழ்றான், தினந்தோறும் ஆட்டம் பாட்டமா வாழ்றான், தினந்தோறும் நல்லா புசிக்கிறான், அவன் விலை உயர்ந்த வஸ்திரத்தை போடுறான், அநேக நண்பர்களோட உறவுகளோட வாழ்றான். என் வாழ்க்கையை அப்படின்ற என் வாழ்க்கையை கடவுள் இந்த சந்தோஷத்தை கொடுக்கல, என் வாழ்க்கையை இவனை மாதிரி வைக்கலன்ற எந்த வேண்டுதலையும் அவன் கடவுளுக்கு முன்பாக அந்த வாழ்க்கை மாறி போகணும்னு பார்க்கறான். அந்த வாழ்க்கை உண்மையில்லாதன்னு பார்க்கறான். இந்த வாழ்க்கை சீக்கிரமா முடிவுக்குள்ளாக வரும்ன்றத அந்த தரித்திரன் உணர்ந்தவனா இருக்கிறான். அவனுடைய வலி, அவனுடைய பாடு, அவனுடைய இக்கட்டுகள் மத்தியில, அவனுடைய வேதனைகள் மத்தியில அவனுடைய விசுவாசம் கடவுளை உறுதியாக பற்றி கொண்டதாக இருந்தது. அவன் இருதயம் அவனை சார்ந்த மக்களிடத்துல அல்ல, அவனுடைய இருதயம் அவனுடைய சரீர பிரச்சனைகள் அல்ல, அவனுடைய இருதயம் அவனை சுற்றியுள்ள ஜனங்களிடத்துல அல்ல. அவன் கடவுளுடைய கரத்துல இருந்து வெறுமனே வெளிப்பிரகார நன்மைகள் எதிர்பார்த்தவனா அல்ல, அவன் தேவனை முழுமையாக சார்ந்தவனா. இந்த பாடுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இந்த வியாதிக்கு கடவுளுடைய சுத்தம் ஒன்று இருக்குது. இந்த தனிமையான நாட்கள்ல தேவன் தனக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார் என்பதை சார்ந்து அதை முழுமையாக பற்றி கொண்டவனாக இருந்தான் இயேசு அவர்களுக்கு சொல்றார். அவனை அவமானத்தோட வாழ்ந்தாலும், அவனுக்கு யாருமே இல்லைனாலும் தேவன் அந்த பாடுகள்ல போதுமானவராக இருக்கிறான் அந்த நம்பிக்கையோட வாழ்ந்தான். அவன் தற்கொலை முயற்சி பண்ணல, அவன் வாழ்க்கையை வெறுக்கல, அவன் பின்வாங்கி ஓடல. இது எல்லாவற்றின் மத்தியிலும் அவனுடைய விசுவாசம் கற்பாறையை போல உறுதியாக இருந்தது என்ற ஒரு விஷயத்தை இயேசு அந்த மக்களுக்கு, அங்க உள்ள பரிசேயனுக்கும் அங்க உள்ள பாவிகளுக்கும் இயேசு முதலாவது முன்வைக்கிறார். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் இதை சொல்றது. இந்த ஓமைய ஒரு போதகர் வழக்கப்படுத்துறாரு. இந்த தரித்திரனை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லல, அந்த ஐஸ்வர்யனை பத்தி அவ்வளவு சொல்றார். நீ தரித்திரனா இருந்தா நீ பரலோகம் வேணா போலாம், ஆனா நீ ஐஸ்வர்யவனா இருந்தா ஆபிரகாம் வழியிலேயே போலாம் அப்படின்ற. நீ ஐஸ்வர்யவானா இருந்தா ஆபிரகாமா ஆயிடலாமா? ஏன்னா ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இருந்தா. நீ ஏழையா இருந்தேன்னு சொன்னா ஆபிரகாம் மடியில தான் போயிருக்கணும். நீ ஏழையா இருந்து ஆபிரகாம் மடிக்கு போறியா, இல்ல பணக்காரனா இருந்து ஆபிரகாமா போறியான்ற. இந்த ஓமையை இயேசு எதுக்கு சொல்றாரோ அதுக்கு எதிர்ப்புறமா போதிக்கக்கூடிய கள்ள போதை நிறைய இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஓமையில இருந்து யாரும் தரிசனம் குறித்து பேசுறது இயேசு அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு மக்களுக்கு என்ன, ஐஸ்வர்யம் தான் முக்கியம். ஐஸ்வர்யம் இருக்கிறவன் தான் பரலோகம் போக முடியும்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கான். ஐஸ்வர்யமான வாழ்க்கை தான் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய வாழ்க்கை. தரித்திரம் என்பது கடவுள் நிராகரிக்கக்கூடிய வாழ்க்கை, தரித்திரம் என்பது கடவுள் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை, தரித்திரம் என்பது சாபத்துக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு உள்ள அநேக சபைகளை தான் சொல்லும், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்தாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியும், உனக்கு கீழாக்காம மேலாக்குவார், வாழாக்காம தலையாக்குவார். இந்த அநேக உலக ஆசீர்வாதங்களை முன்னெடுக்கிறாங்க. இயேசுகிட்ட வரும்பொழுது உன் கடன் போகும், உன் பிரச்சனை போகும், உன் வியாதி போகும், உன்னுடைய நோய் போகும், தேவன் உன்னை உயர்த்தி மகிமையா செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ்த்திடுவான்றான். வேதம் எங்க இயேசு அப்படி சொல்றாரா? இயேசு நோமையில என்ன சொல்ல வரார்? நீ ஐஸ்வர்யமான வாழ்ந்து நரகத்துக்கு போக முடியும்னு சொல்றார். இந்த உலகத்துல செல்வ செழிப்பா வாழ்ந்து கடவுளுடைய கோபாக்கினியை சுமக்க முடியும்னு சொல்றார். நீ கடவுளற்று இந்த உலகத்துல எதை நேசிச்சாலும் அது உனக்கு பெரிய அழிவை கொண்டு வரும்னு சொல்றார். இருதயத்துல இருக்க வேண்டியது முதலாவது தேவன் சொல்றார். தேவன் ஒரு இருதயத்துல தான் உனக்கு இந்த உலகத்துல பாடு உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்றார். இந்த ஐஸ்வர்யவான இயேசு யாரை சொல்றாருன்னா தன்னை தான் சொல்றாரு.
அதாவது இந்த தரித்திரனை போல இயேசு இந்த உலகத்தை வாழ்ந்தார். இந்த தரித்திரனுடைய நிலை என்பது இயேசு வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தினுடைய அவருடைய நிலை தான். இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது எல்லா அடிப்படை தேவைகளை இழந்தவராக இருந்தார். அவருக்கு வீடு இல்லை, அவருக்கு சரியான தூக்கம் இல்லை, அவருக்கு சரியான உணவு இல்லை, அவர் நேசிக்கக்கூடிய அன்பு கூட்டம் இல்லை, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய குடும்பம் இல்லை. அவர் அநேக இடங்கள்ல பலவீனத்தோடு இருக்கிறத வேதம் முழுவதுமாக நம்ம பார்க்கணும். இந்த சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடங்கள். ஓய்வு இல்லாம ஜனங்களுக்காக அவர் உழைப்ப சொல்றார். தாகமா இருக்கிறேன், 40 நாள் அவர் பசியாகிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு ஏழையும் படாத அநேக கஷ்டங்கள் அவர் பட்டார். இந்த உலகத்துல சாகுற வரைக்கும் உண்மையான ஒரு தரித்திரனா வாழ்ந்தது இயேசு மட்டும்தான். அவர் ஐஸ்வர்யவனா இருந்து தன்னை தரித்திரமாகினார். அவருடைய ஆரம்பத்திலிருந்து அவர் ஒரு தரித்திரமான அல்ல. தன்னை எல்லா விதமான உலக சௌகரியங்களுக்கும் உலக நன்மைகளுக்கும் இருந்து தன்னை விலக்கி காத்தவராக அவர் இருந்தார். அவர் ஆறுதல் படுத்தவோ ஒரு தேர்தல் படுத்தவோ இல்லை. இந்த ஐஸ்வர்யவான் கொடுமையா மறிக்கல, ஆனா இயேசு மிகுந்த பாடுகளோடு, கொடுமைகளோடு, அவமானங்களோடு ஒரு மோசமான மரணத்தை அவர் சந்திச்சவராக இருந்தார் என்றதை நம்ம பார்க்கணும். ஒரு பகுதி உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றது சொன்னா, இந்த உலகத்துல உண்மையாக கிறிஸ்துவை நீங்க பின்பற்றும் பொழுது, ஒருவேளை இந்த தரித்திரனை போல ஒரு பொருளாதார தரித்திரம் அல்லது ஒரு சரீர பிரகாரமான பாடு அல்லது ஒரு குடும்ப உறவுகளற்ற ஒரு நிலை நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆத்மால ஒவ்வொரு மனிதனும் தரித்திரனாதான் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தரித்திரனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் போராட்டங்களும் உண்டு. நம்ம ஆத்மா அநேக நேரங்களில் வெறுமையா இருக்கலாம், நம்மளை சுத்தி எல்லாம் இருக்கலாம், எல்லா நன்மைகளும் இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சியற்ற இருக்கிறோம். பாவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருதயமும் தரித்திரத்துல தான் இருக்கு. பாவம் ஆடக்கூடிய ஒவ்வொரு இருதயமும் வஞ்சகத்தோட ஏமாற்றத்தோட அது இருக்குது. அதனுடைய வலிகள், அதனுடைய காயங்களை எந்த ஒரு மனிதனால் விளக்கப்படுத்த முடியாது. இந்த ஆத்தும இழைப்பாறுதலுக்கு மனுஷன் அலையக்கூடிய அலைச்சல்லாம் சொல்லி முடியாது. இந்த உலகத்துல நிம்மதியை தேடி, மன அமைதியை தேடி மனசை படக்கூடிய பிரயாசம் என்பது அது நரக வேலை. அதை நோக்கி ஓடுறான். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறான், அங்க ஏமாறுறான், திரும்ப அங்க இன்னொரு இடத்துக்கு ஓடுறான், அங்க ஏமாறான், திரும்ப இன்னொரு இடத்துக்கு ஓடுறான். அநேக போதை, அநேக சிற்றின்பம், அநேக மீடியா, பல இன்பங்களை தேடி தேடி ஓடி ஓடி ஏமாந்து இறுதியில வெறுமையில பேணிக்கிறான். எதை சந்தோஷம் நோக்கி ஓடுறானோ அது அவனுக்கு அதிக கசப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்குது. எது முக்கியம், எது மேன்மை நோக்கி ஓடுறானோ அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் கொண்டு போய் முடிக்கும். இதான் இயேசுங்க சொல்றாங்க. லூக்கா 16வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 19-31 வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இயேசுவுக்கு ஒரு முதல் விஷயத்த சொல்றாரு. நீ கடவுளுக்கு பிரியமா இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா இந்த உலகத்துல உனக்கு பாடுகளும் போராட்டங்களும் உண்டு அப்படின்ற அவர் சொல்றாரு. என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்தான். தரித்திரனுடைய வாழ்க்கை அப்படிதான். வாழ்க்கையில தேவன் இக்கட்டுகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் வச்சிருக்க. உங்களுக்கு இருக்குதா? இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிலுவை இருக்குதா? உங்க வாழ்க்கையில விசுவாச போராட்டம் இருக்குதா? நம்ம சிலுவை வேணான்றோம். எனக்கு பிரச்சனை வேணாம், எனக்கு கஷ்டம் வேணாம், எனக்கு பாடு வேணாம், எனக்கு நிம்மதி வேணும். இந்த உலகத்துல ஒரு காலம் நிம்மதியா சந்தோஷமா நீ வாழவே முடியாது. இந்த உலகத்துல எந்த விதமான ஆறுதலையும் சமாதானத்தை ஒரு பொழுது நீங்க அடையவே முடியாது. இந்த உலகத்துல என்னைக்கு சந்தோஷத்தை தேடி ஓடுறீங்களோ அது உங்களுக்கு பகைமையும் கசப்பையும் மட்டும்தான் கொடுக்கும். எதன் நம்பிக்கை வச்சு கடவுளை தவிர வேற எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் நீங்க தோக்கப்படுவீங்க. அதெல்லாம் கட்டாயம் உங்களை ஏமாத்தும். பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். கடவுளை தவிர வேற யாரை நம்பி நீங்க போனீங்கன்னாலும் தோக்கப்பட்டு வெக்கப்பட்டு நிற்பீங்க. இந்த தரித்திரனுடைய வாழ்வு அப்படி இல்லை. அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலை அப்படிதான். நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா அனுபவிக்கிறேன், தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் வாழ்க்கை, தினந்தோறும் புது ஆடைகள் தான், நண்பர்கள் தான், எல்லா சந்தோஷமும் இருந்துச்சு. மரித்து போன அடுத்த நொடி
வாழ்ந்த வாழ்க்கை வெகு சீக்கிரத்துல காணாம போச்சு. ஆனா இந்த தரித்திரனுடைய பாடு, இந்த தரித்திரனுடைய வழி, இந்த தரித்திரனுடைய அவமானம், இந்த தரித்திரனுடைய எல்லா இக்கட்டான நிலைகளிலும் தேவன் அவனுக்கு ஆறுதலையும் சமாதானம் பண்றாரா? உலகத்துல எப்படி வாழ்றோம், எதை நோக்கி ஓடுறோம், எது நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்குது? படைத்த தேவனை விட்டுட்டு நம்ம ஓடக்கூடிய எல்லாம் ஆபத்தானது. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது சிலுவையை நாள்தோறும் சுமக்கக்கூடிய வாழ்க்கை. சொந்த இருதயத்துக்கு எதிராக வாழக்கூடிய, எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நிறுத்திட்டு கடவுளை சார்ந்து செய்யறோமா? என்னத்தை இழக்கிறோம், என்னத்தை அர்ப்பணிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் உறுதியா எதை இழந்து போனாலும், நம்மளுக்கு குடும்பம் இல்லை, குடும்பத்தை இழந்துட்டான், உடம்பை இழந்துட்டான், உறவுகளை இழந்துட்டான், பலனை இழந்துட்டான், மானத்தையே இழந்துட்டான். இழக்கிறதுக்கு நீ ஒண்ணுமே உசுறு மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு இழந்தாலும் தேவன் மீதான அவனது நம்பிக்கை, தேவன் மீதான அவனது விசுவாசம் உறுதியா பெருகுதா? இப்படி நம்முடைய விசுவாசம் இல்லைன்னு சொன்னா ஒரு பொழுது நித்திய ஜீவனுக்கு எதுவாக வாழ முடியாது. ரெண்டாவது, இந்த தரித்திரனுடைய நிலையை பார்க்கிறோம். அவர் அங்க சொல்றாரு, 2:22 அவர் சொல்றாரு, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த ஓமையை கேட்கிறவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா, இந்த ஐஸ்வர்யவான் செத்து பரலோகத்துல ஏறெடுத்துக் கொள்ளப்படுவான், இந்த தரித்திரன் செத்து நரக ஆக்கினைக்கு போவான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நான் இயேசு உள்டாவா சொல்றாரு, மாத்தி சொல்றாரு. முதல்ல தரித்திரன் தான் சாகுறான், ஐஸ்வர்யம் சொல்லல. முதல்ல தரித்திரன் சாகுறான். அதை மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஓமையா சொல்றாரு, செத்து போன எல்லா மனுஷனும் ஆபிரகாம் மடியில போய் கொண்டு போய் விட போறதில்லை. எல்லாரையும் தேவதூதர்கள் தூக்கிட்டு போறாங்க, நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம். அவனுடைய வாழ்க்கையினுடைய வெகுமதி, அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலன், அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எவ்வளவு உயர்வானது, மேன்மையானதுன்றத ஏசாங்க சொல்றாங்க. அந்த வசனத்துல பின்பக சொல்றாரு, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனா அந்த தரித்திரன் அடக்கம் பண்ணப்படான்னு சொல்லப்படல. அவன் அடக்கம் பண்ணப்படல. அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் யாராலும் கண்டுகொள்ள முடியாத உறவுகள் அற்ற. ஒரு நாய் செத்து போனா எப்படி தூக்கி வீசுவாங்களோ, இந்த தரித்திரன் செத்து போனப்ப அப்படிதான் தூக்கி குழியை தூக்கி போட்டான். அவனுக்கு அடக்க ஆராதனை செய்யப்படணும். யூத சமுதாயத்துல ஒருத்தன் இறந்து போனான்னு சொன்னா அவனை சுத்திகரிச்சு எல்லா சடங்குகளையும் செஞ்சு அவனை உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு அவன் அடக்கம் பண்ணுவாங்க. லாஸ்டர் அப்படிதான் அடக்கம் பண்றாங்க. நம்ம யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இயேசுவையும் அப்படிதான் அடக்கம் பண்ணாங்க. அவரை சுத்திகரிச்சு கல்லறையில வச்சாங்க. ஆனா தரித்திரனுக்கு எந்த சுத்திகரிப்பும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவனுடைய உடம்பெல்லாம் வியாதி, அவன் பருத்து நிறைஞ்சவனா இருக்கா. அவனை தொடுறதுக்கே அருவருக்கப்படுவான். அவன் பக்கத்துல யாரும் போக மாட்டான். அவனை தூக்கி வீசி போட்டாங்க. ஆனா அவன் மறிச்ச உடனே இந்த உலகம் அவனை தூக்கி வீசிச்சு, இந்த உலகம் அவனை அருவருத்துச்சு. அவனுடைய மரணம் கூட நிம்மதியான மரணம் கிடையாது, அவனுக்கு நிம்மதியான அடக்கம் கிடையாது. அந்த உலகத்துல ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அனாதையா பரதேசியா இருந்தாலும் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் அடக்கம் பண்றதுக்குன்னு ஒரு 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 மரியாதை. இந்த போர்ல இறந்து போனப்ப கூட அந்த இறந்து போன பிணங்கள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா எடுத்து அது அடையாளம் கண்ணு அதை சுத்திகரிச்சு ஒரு கனமா அடக்கம் பண்ணுவாங்க. அவ்வளோ பாடுகள். ஆனா இங்க எந்த விதமான அடக்கமும் இல்லாம பெருத்த அவமானத்தோட வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அவனுடைய அந்த மரண அடக்கங்களும் ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்துச்சு. ஆனால் தேவன் அவனை என்ன செஞ்சார்? இந்த உலகம் அவனை தூக்கி போட்டாலும், உலகம் நிராகரிச்சாலும், உலகத்தால் அவன் அடையாளம் காணப்படுறதுனாலும், அவன் குடும்பத்தால, அவனுடைய நண்பர்கள்னால, அவனை பார்த்த அந்த ஐஸ்வர்யவானுடைய குடும்பத்தால் அவன் அடையாளம் காணப்படுறதுனாலும் தேவன் அவனை மிகவும் கனமிக்க நபரா இருந்தான். பரலோகத்திலிருந்து அந்த தூதர்கள் அவனுக்கு அனுப்புறாங்க. அவன் அடக்கம் பண்ண உடனே அவனுடைய ஆத்மாவை பத்திரமா தனது பரலோகத்தை ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக அவன் மரித்த உடனே பரிசுத்தம் உள்ள தேவ தூதர்கள், யாருக்குமே கொடுக்கப்படாத சிலாக்கி. பைபிளை எந்த மனிதனுக்கும் இப்படி போட்ட ஒரு அனுபவம் தான் நமக்கு சொல்லலை. எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ தாவீது, சாலமோன், தானியேல், எவ்வளோ பேர் மரிச்சாங்க. அவங்களெல்லாம் தேவ தூதர்கள் தாங்கி கொண்டு போனாங்கன்னு சொல்லப்படவே இல்லை.
இங்க இந்த தரித்திரனை கூட்டிட்டு போறதுக்காக தேவன் அது தூதரை அனுப்புறார். பரிசுத்த தேவனை ஆராதித்து தேவனுக்கு பணி செய்யக்கூடிய தேவ தூதர்கள் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக அவனை மிகுந்த கனமிக்க ஒரு நிலையில அவன் அழைத்து கொண்டு அவனை பரலோகத்துல கொண்டு போய் அவர்கள் தேவனிடத்தில் விட்டார்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டாங்க. ஏன் இதை சொன்னாரு? அங்க உள்ள பரிசேயர்களா நினைச்சிட்டு இருக்கிறான் ஆபிரகாம் கோத்திர தலைவர், ஆபிரகாம் கனத்துக்குரியவர், ஆபிரகாம் மூலமா நாங்க உண்டாயிருக்கிறோம். இயேசுட்ட அவங்க யோவான் 7:8 சொல்லணும், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்க வேசியின் படத்துல பிறந்தவங்க, ஆபிரகாமே எங்கள் பிதா, ஆபிரகாம் எங்கள் கோத்திர பிதான்னு சொல்லி பெருமையா சொன்னாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு முக்கியமான விசுவாசத்துல வல்லமையான, அவனை போய் சந்திக்கிறது எங்களுக்கு மிக முக்கியம். உனக்கு இன்னும் 50 வயது ஆகலையா, நீ ஆபிரகாம கண்டாயோன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கிறான். இப்ப அது அவங்களுக்கு அவர் சொல்றாரு, எந்த தரித்திரன் அற்பமா நினைச்சியோ, எவனை சாபத்துக்குரியவன் நினைச்சியோ, அவன் உன் கோத்திர பிதாவுடைய மடியில போய் விழுந்தான். நீ யார மேன்மையா உயர்வா என்றையோ அவனுக்கு இணையான கனம் ஆபிரகாமுடைய மடியில இருக்கான ஆபிரகாமுடைய செல்ல பிள்ளாமே, ஆபிரகாமுடைய உண்மையான புத்திரன் எல்லாம், ஆபிரகாமுடைய வாரிசு. நீ ஒன்ன சொல்லிட்டு இருக்கிற, அவன் தான் ஆபிரகாமுடைய வாரிசு. ஆபிரகாம போல விசுவாசத்துல போராடி வாழ்ந்தவன் அவன் தான். அவன் தான் ஆபிரகாமுக்கு இணையான எல்லா கணத்தையும் மேன்மையும் கொண்டு இருக்கிறாங்க சொல்லும்படியா அந்த யூதர்களுக்கு தரிசனை குறித்து சொல்றாரு. அவன் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரு பெரிய பணக்காரன் சாகுறான், எப்படி அடக்கம் பண்ணான்? எவ்வளவு கூட்டம் வந்துடும், எவ்வளவு புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அந்த சவப்பெட்டி, சந்தன மரத்தால் செஞ்ச சவப்பெட்டி இருந்திருக்கும், அநேக பூக்கள் நிரம்பியிருக்கும், அநேக வாசன திரவியங்கள் நிரம்பியிருக்கும். 30 நாள் 40 நாள் அவனுக்கு துக்கம் கொண்டாடி பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோட மகிமையா நினைச்சு அவன் அடக்கம் பண்ணியிருந்தான். அடக்கம் பண்ற வரைக்கும் தான் அவனுடைய மகிமை, அவனுடைய புகழ் எல்லாம். அந்த மண்ணுக்குள்ள அவனுடைய சவப்பட்டியை எடக்கிற வரைக்கும் தான் அவனுடைய புகழ் எல்லாம். மண்ணுல போட்டு மூடின உடனே வாழ்க்கை கம்ப்ளீட்டா மூடப்படும். இனி அவனை பத்தி எந்த மேன்மையும் பெருமையும் இல்லை. அவன் செத்த அடுத்த நொடி 23 சொல்லுது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அடுத்த நொடி பாதாளத்துல அழுகிறான். அந்த தரித்திரன் செத்து ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான், இந்த ஐஸ்வர்யவான் செத்து பாதாளத்துல இருக்கிறான். நடுவுல 2 பேரும் இல்லை. புத்திரைக்கு ஸ்தலம், 3வது வானம், ஆத்மா போய் இளைப்பாருங்கிற இடம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. செத்த அடுத்த நொடி ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, அவ்வளவுதான். செத்ததுக்கு அப்புறம் எந்த மனம் திரும்புதலும், செத்ததுக்கு அப்புறம் எந்த சீர்படுத்துதலும் நடக்காது. வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய விளைவை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொண்டுதான் ஆகும். இப்ப அவன் அந்த தரித்திரன் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு ஆண்டவர் இங்க அவனை பத்தி சொல்லும்போது பிரதானமா அவர் என்ன சொல்றார்? ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப முக்கியம். அவனுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், அவனுடைய ஆரம்பம் அவமானமா இருக்கலாம், அவனுடைய ஆரம்பம் பாடா இருக்கலாம், அவனுடைய முடிவு மகிமை, அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மகா உன்னதமா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் என்ன சொல்லுவோம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்து, இன்னைக்கு எப்படி இருக்கிற அதன்படி வாழ்ந்துக்க. இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா? இருக்கிற வரைக்கும் அனுபவி ராஜா, அனுபவி, எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்து. செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? வாழ்க்கையோட முடிவை எவன் பார்த்தா? செத்தம் எவன் வந்து சொன்னான் என்ன நடக்க போகுதுன்னு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் இங்க அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல, இப்ப எப்படி வாழ்றது முக்கியம் இல்லை, உனக்கு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை அப்படின்றதான் முக்கியம். நீ இந்த வாழ்க்கையை கடந்துட்டனா உன் நிலை என்னன்றத மறந்துடாது. மரணத்துக்கு அப்புறம் நீ வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் மாறாத வாழ்க்கை. இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது கவனமா வாழன்னு சொன்னா உன்னுடைய முடிவு மகா ஆபத்தானதுன்றத முதல்ல அவர்களுக்கு அங்க எச்சரிக்கிறார். இப்ப இந்த தரித்திரன் அவன் செத்த உடனே ஆபிரகாம் மடியில போய் விட்ட உடனே அவனுடைய உணர்வு, அவனுக்கு அங்க எந்த ஆச்சரியமோ எந்த அதிசயமும் கிடையாது. இந்த உலகத்துல அவன் பருக்களோட, இந்த உலகத்துல அவன் எல்லா அடிப்படை காரியங்களாச்சும் இழந்து போடுறது கூட அவன் அப்படிதான் வாங்கினான். அவன் வேதனையில இருந்தாலும், அவன் உடம்பெல்லாம் வியாதி இருந்தாலும், அவனுக்கு குடும்ப ஆதரவு யாருமே இல்லைனாலும் அவன் பரலோக வாஞ்சை கொண்டவனா வாழ்ந்தான். இந்த மரணத்துக்கு அப்புறம் கட்டாயம் தேவன் என்னை சந்திப்பான்னு அவன் நம்பினான். இந்த மரணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மேன்மையான வாழ்வு இருக்குன்னு நம்பினான்.
இந்த உலகத்தினுடைய பாடுகள் எல்லாம் கடந்து போகும், இந்த உலகம் வேஷமானது, இந்த உலகம் முடிஞ்சிடும், நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் எனக்கு மகிமையில் ஒரு நித்திய வாழ்க்கை உண்டுன்றத விசுவாசம். அவனுக்கு ஆபிரகாம் அடியில விட்டது எந்த ஆச்சரியமும் இல்லை. அவன் ஆபிரகாம நம்பினான், விசுவாசிச்சான். நான் மறிச்சா கட்டாயம் என்னுடைய விசுவாச பெற்றோர்களை போல, ஆபிரகாம போல, தாவீதை போல, இந்த விசுவாச மக்களை போல நானும் நித்திய வாழ்க்கையில இருப்பேன். அவன் நம்பணும். அவனுடைய நம்பிக்கை வீண் போகல, அவனுடைய நம்பிக்கை கட்டுக்கதை கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு இருந்த அந்த விசுவாசம் உலகத்தால பரியாசம் பண்ணப்பட்ட பொழுதும் தேவன் அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவராக இருந்தார். பரலோக வாழ்க்கைனா செத்ததுக்கு அப்புறம் நம்பி போற வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழும் பொழுதே அதை நம்பி வாழ்றவனுக்கு தான் அந்த வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழும் பொழுதே நான் நித்தியத்துக்குரியவன், எனக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது, இந்த உலகத்துல எதுவுமே நான் அனுபவிக்க போறதில்லை, இந்த உலகத்தை கடந்து நான் கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கையை யார் நம்புறானோ அவன் தான் உண்மையா அந்த நித்திய வாழ்வை அடைய முடியும். அந்த ஐஸ்வர்யவானுக்கு எந்த நம்பிக்கையும், அவன் பரலோகத்தை அறியல, அவன் நித்தியத்தை நம்பல, இந்த உலகத்தை கடந்த ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்குன்ற எந்த நம்பிக்கையும் அவனுடைய இருதயத்துல இல்லை. அதனால அவனுக்கு பரலோக நம்பிக்கை இல்லாதனால அந்த ஐஸ்வர்யவான அவனால நேசிக்க முடியல, அந்த தரித்திரன் நேசிக்க முடியல, தரித்திரனுக்கு எந்த உதவி செய்ய முடியும். அவனுடைய விளைவுகளை நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல சந்திக்கக்கூடிய பாடுகளுக்கு மகிமையான ஒரு விளைவு உண்டுன்றதை நம்பணும். கடவுளுக்காக அந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா அவமானங்களுக்கும் பரியாசங்களுக்கும் நித்திய பலன் உண்டு நான் நம்பணும். கடவுளுக்காக அந்த உலகத்துல இழக்கக்கூடிய நேரம், கடவுளுக்காக இந்த உலகத்துல இழக்கக்கூடிய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய புகழ் எதுவுமே வீணானதில்லை. அதான் இயேசு ரொம்ப தெளிவா சொன்னாரு, அநித்தியமான இந்த உலக பொருளுக்காக நண்பனை சம்பாதித்து நித்திய பலனை பெற்றுக்கொள்ளார். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை, பூமியில சேர்த்து வைக்காத. இங்க புருவும் பூச்சியும் புருவும் அழிச்சு போட்டுரும். உன் இருதயம் எங்க இருக்குது, உன் இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் அவன் பொக்கிஷம் இருக்கணும். இதை இப்படி வாழ்றோமா? நம்ம சந்தோஷம் எங்க இருக்குது? நமக்கான சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம், அனுபவிக்கக்கூடிய காரியத்துல இன்பம் இருக்குது, இதுதான் நிரந்தரமா வரும்னு நினைக்கிறோம். ஒருபோதும் இல்லை. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள். இந்த உலகத்துல எல்லாம் மறைஞ்சு நிழல் போன வாழ்க்கை, எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு உறவுகளும் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு, நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு, இன்னைக்கு ஒரு நபர், அன்னைக்கு ஒரு நபர், இன்னைக்கு ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை, இன்னைக்கு ஒரு வீடு, நாளைக்கு ஒரு வீடு, எல்லாமே வாழ்க்கையில மாறிடும். எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் கடந்துடும். வாலிப கடைசி வரைக்கும் இருக்காது, சரீரம் கடைசி வரைக்கும் இருக்காது, உறவுகள் கடைசி வரைக்கும் இருக்காது, எதுவுமே கடைசி வரைக்கும் இருக்காது. உடனே ஒன்று தான் கடைசி வரைக்கும் இருக்கும், தேவனுக்குள்ளான உறவு மட்டும்தான் கடைசி வரைக்கும், தேவனுக்குள்ளான நித்திய நம்பிக்கை மட்டும்தான் கடைசி வரைக்கும். இந்த நம்பிக்கையோட வாழ்றோமா? நித்தியத்தை குறிச்ச புரிதல் இருக்குதா? நித்திய வாழ்வு உண்டுன்ற நம்பிக்கை இருக்குதா? நான் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமா கடந்து போயிடுவேன், இந்த உலகத்தினுடைய என்னுடைய வாழ்நாள் 70-80 வருஷம் தான், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அதுக்கப்புறம் நிறைய பேர் செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம திருந்திக்கலாம். அந்த வாய்ப்பே இங்கே ஆண்டவர் இல்லைன்னு சொல்றார். இந்த உலகத்துல நித்திய ஜீவனுக்காக வாழாத வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான. இயேசு இதை சொல்றதுதான் அந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துல நீ சௌகரியமா நல்லா வாழ்றதுக்கு இல்லை, இந்த உலகத்தை கடந்த ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், இந்த உலகம் தேவனுடைய கோப ஆக்கினில் இருக்கு, இந்த உலகத்துக்கு அப்புறம் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிக முக்கியமானதுன்னு சொல்லி வாழ்ந்தார். அந்த நம்பிக்கை இருக்கிறவன் இந்த உலகத்துல புலமமான. நித்தியத்தை குறிச்ச நம்பிக்கை இருக்கிறவன், அவன் வியாதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், அவன் இக்கட்டுகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அவனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் பரலோகத்தை நோக்கி இருக்கும். அதுதான் யோபுக்கு இருந்துச்சு, அதுதான் தாவீதுக்கு இருந்துச்சு. அநேகமாயிரம் கொள்ளை உடைமைகளை விட ஒரு ஆலயத்துல தங்கி இருப்பதா எனக்கு சந்தோஷம். அரண்மனையில கேதுரு மரங்களை நான் படுத்திருக்கிறத விட ஆசரிப்பு கூடாரமான அந்த கூடார வாசல தங்கி இருப்பதான் நான் வாஞ்சிக்கிறேன். அப்புறம் வாசல் சங்கீதம் சொல்லுது, 73ஆம் சங்கீதம், பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார்? இந்த நம்பிக்கையில இருக்கிறனா? பரலோக வாஞ்ச இருக்குதா? பரலோக குடிமக்கள் என்கிற சிந்தையோடு இந்த பூமியில வாழ்றானா? அப்படிலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்துல யாரு ஏமாத்தினாலும், எதை நம்பி நீங்க ஏமாந்து போனீங்கன்னாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போகும், ஏமாத்தும், கைவிடும், துரோகம் பண்ணுற சிந்தையோடய நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் மாறாது, ஒன்னே ஒண்ணுதான் நித்தியமானது,
தேவன் தருகிற நித்திய வாழ்வு என்கிற சிந்தையோடு வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்படுறோம். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். இயேசு தான் ராஜ்யம் சொல்லும் பொழுது பிலாத்துட்ட சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தோட ராஜ்யம், நித்தியத்துக்குரியது, சத்தியத்துக்கு நான் சாட்சி கொடுக்க வந்தேன்ட்டார். நித்திய ஜீவனுக்கு நிலைநிற்க பிரயாசப்படுகிறார். வேதம் முழுவதும் எழுதப்பட்டது. இந்த வேதம் எழுதப்பட்டதே இந்த உலகத்துல எவ்வளவு செழிப்பா சந்தோஷமா கவலை இல்லாம வாழணும் எழுதப்படாது. வேதம் எழுதப்பட்டதே நித்தியத்துல எப்படி வாழ போற, மரணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையில மகிழ்ச்சி சமாதானமும் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எப்படி இருக்க போற. அடுத்து அந்த தரித்திரனை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. 23வது வசனத்துல கடைசியில சொல்றாரு, அவன் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் சொல்றார். தரித்திரன் பாதாளத்துல போய் நான் வீட்டு வாசல்ல யார அற்பமா என்னானோ, யார நாய போல என்னானோ, அந்த தரித்திரன் இப்ப ஆபிரகாம் மடியில இருக்கிறத பார்க்கலாம். இப்ப அந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய மகிமையுள்ள வாழ்க்கை எவ்வளவு பெருசு. இந்த ஐஸ்வர்யவான் எதிர்பார்க்காத ஒரு விளைவு. அந்த லாசரு தேவனால மகிமையும் கனத்தையும் கொண்டிருக்கான். நீங்கள் நானும் செத்தா ஆபிரகாமுடைய மடியில இல்லை, இயேசுவோட மடியில போய் வருவோம். உங்களை எனக்கு ஆபிரகாம் இல்லை, உங்களுக்கு எனக்கு இயேசு இருக்கிறார். ஆபிரகாமையோட பெரியவர் உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். ஆபிரகாமுடைய வல்லமையும் மகிமையும் உள்ள இயேசுவினுடைய கரத்தை பற்றி கொண்டு இருக்க போறோம். ஒரே ஜீவன் உள்ள உண்மையான தேவனாகிய இயேசுவினுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையை கொண்டு இருக்க போறோம். எல்லாம் சிந்திக்கிறீங்களா? செத்த நாயை போல இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு இணையான வாழ்க்கையை அவர் தரப்போறார். அழிந்து போகக்கூடிய உங்களுக்கு எனக்கும் அவரை போல அழியாத நித்திய மகிமையுள்ள சரீரத்தோட தேவதூதர்கள் எல்லாம் பணிவிடை செய்யக்கூடிய பரிசுத்தமான பூரணமான மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் இயேசுவை நீங்க வாஞ்சிட்டாதாங்க அதெல்லாம் ருசி பார்க்க முடியும். இயேசு எதுக்காக பார்க்க, இன்னைக்கு ஃபுல்லா சபையில ஃபுல்லா இயேசுவை உலக காரியங்களுக்காண்டே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த கடன், இதுக்காக என்ன உதவி செய்யன்னு பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு நித்திய மகிமையுள்ள ராஜாவா, நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவரா, நித்திய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் நம்ம ஐக்கியப்படும்படியாக அவர் செய்து கொண்டு போகிறார். அதை வாஞ்சிக்கிறோமா? அவர் கூட இருக்க போறார். அதை விட வேற என்ன சந்தோஷம்? அவர் கூட இருக்கிறத விட இந்த உலகத்துல உங்களுக்கு வேற சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னா நீங்க அவர் உண்மையாகவே விசுவாசிகள், உண்மையாகவே அவருக்கு ஏற்ற மக்களா நீங்க இல்லை, அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களா உண்மையாகவே அவர் மூலமா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு இறைப்பாறுதல்ன்றது இயேசுடைய முகத்தை பார்க்கறதோட வருது. பவுல் நிருபத்துலதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உங்களை விட்டு பிரிஞ்சு நான் இயேசுவோட இருக்கு அதிக ஆசைப்படுறேன் அப்படின்றாலும் அந்த வாஞ்சை இருக்குதா? இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாஞ்ச இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போறோம், எப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், எப்படி பேரம்பேத்தையும் பார்க்க போறோம். அதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், எப்போ படைத்த தேவனை சந்திக்க போறோம், எப்போ ஜீவன் கொடுத்த கடவுளோட ஐக்கியப்பட போறோம், இந்த ஆத்மாவினுடைய இறைப்பாதலும் சந்தோஷத்தை எப்ப பெறப்போகிறோம். நமக்கு எது சந்தோஷம் நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நமக்கு எது நிம்மதி நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நம்முடைய நிம்மதியும் சந்தோஷமும் இயேசுவோட நெருங்கி இருந்தா, இந்த உலகத்துல நீங்க எப்பெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ, பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ, அப்போ விருது என்ன சொல்லுங்க தெரியுமா? உன்னுடைய இருதயமும் உன்னுடைய சமாதானமும் இந்த பிரச்சனையில இல்லை, இந்த நபர்கிட்ட இல்லை, இந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லுங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய எந்த காரியத்திலையும் உனக்கான ஆறுதலும் சமாதானம் இல்லை. நீ இயேசுவை நோக்கிப்பா. இயேசுதான் உன் ஆறுதல், இயேசுதான் உனக்கு சமாதானம், இயேசுதான் உன் மகிமை. உனக்காண்டி நான் ஜீவனே கொடுத்த அவர் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எஜமான்றத சொல்லு. திரும்ப அந்த தரித்திரனை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லும் பொழுது 25வது வசனத்துல இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றார். அதுக்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில உருவெடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். பூமியில வாழும் பொழுது உனக்கு எது தேவையோ அதை நீ அனுபவிச்ச. வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படி நீ அனுபவிச்ச. உன் இஷ்டப்படி வாழ்ந்த, உன் இஷ்டப்படி கொண்டாட்டத்துக்கு போன, உன் இஷ்டப்படி ஆடையை உடுத்தின, உனக்கு பிடிச்சமானபடி நீ வாழ்ந்த. சரியா? அதே போல லாசருவும் அவன் தீமைகளை அனுபவிச்சான். இந்த பூமியில அவன் பாவத்துக்கான பாடுகளை அனுபவிச்சான்.
அவன் வாழ்க்கையில அவனுடைய உபத்திரவங்கள்ல அவன் சந்திச்சு அவன் பாவத்துக்கான துக்கங்களையும் வழிகளையும் சுமந்தான். அவன் மெய்யான விடுதலையை தேடி ஓடுனா, அதனால அவனுடைய வாழ்க்கையில பாடு. அவன் பாவ விடுதலைக்காக போகும் பொழுது அவனுடைய சரீரமும் அவனுடைய சூழ்நிலையும் அவனுக்கு எதிராக இருந்தது. அவன் மீட்பை தேடி ஓடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில பல பாடுகள் அவன் சந்திச்சான். அது அவனுடைய பாடுகள் காலம், அவன் அதை மேற்கொண்டான். உன்னுடைய மகிழ்ச்சியின் காலம், நீ அதை தேர்ந்தெடுத்த, இப்பொழுது அதை நினைச்சுக்க அப்படின்றார். வாழ்க்கையில சந்தோஷம் தேடி ஓடுன, அவன் சந்தோஷம் தேடி ஓடுனா, அந்த சந்தோஷத்துல அவனுக்கு பாடுகள் வழிகள் இருந்துச்சு, உனக்கு அங்க நன்மைகள் இருந்துச்சு. இப்போ உனக்கு பாடு வருது, அவனுக்கு அவன் பட்ட பாடுகளுக்கான நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்றார். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான் சொல்றார். ஏன் தேற்றப்படுகிறான்? இந்த பூமியில தேர்தல் இல்லாம இருந்தான். இந்த பூமியில அவன் பயத்தோட வாழ்ந்தான், சந்தேகத்தோட வாழ்ந்தான், நிம்மதியற்று அலைஞ்சான். அவன் இந்த உலகத்துல நிர்பந்தமா அனாதையா இருந்தான். அவன் பாடுபட்டான். அவன் அன்பு செலுத்த ஆள் யாரும் இல்லை, அவனை கவனிக்க ஆள் யாரும் இல்லை, அவனை போய் விசாரிக்க ஆள் யாரும் இல்லை. அவனுடைய பாடுகளை பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு இல்லை. ஆனா தேடி ஓடினான், நிம்மதிக்காண்டி ஓடினான். உன் வீட்டு வாசல்ல வந்து படுத்தான், உன் சாப்பாட்டுக்காக அவன் கெஞ்சி நின்னான். உன்னிடத்துல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நான் அவனை ஒரு சொட்டு கூட பார்க்கலையே. அவனுடைய இருதயம் என்ன, அவனுடைய உணர்வு என்ன, கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை 1% நீ அவருக்கு பகிர்ந்து கொடுக்கலையே. கடவுள் உன் கண்ணு முன்னாடி ஒருத்தனை காட்டி அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அன்பையும் உன்னுடைய இறக்கத்தையும் காட்ட சொன்னாலும் நீ காட்டல. நீ உன் கதவை மூடிட்ட. இப்ப தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அந்த கதவை மூடிட்ட. உன்னுடைய வாழ்க்கையினுடைய விளைவுகளை, உன் வாழ்க்கையினுடைய தேர்ந்தெடுப்புக்கான விளைவுகளை நீ சம்பாதிக்கிற. இந்த இடத்துல இருந்து ஐயோ நான் தெரியாம நான் முடிவெடுத்துட்டேன், இப்ப நான் சரியா முடிவெடுக்கிறேன் நான் சொல்ல முடியாது. இப்ப நான் திருந்திக்கிறேன், இப்ப நரகத்துல இருந்து நான் இந்த வாழ்க்கையை நம்புறேன், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உனக்கு பூமியில இருக்கும் பொழுதே நான் எச்சரிச்சேன், பூமியில இருக்கும் பொழுதே உனக்கு நான் சொன்னேன், பூமியில இருக்கும் பொழுதே உன்னுடைய நில ஆபத்தானதை நான் சொன்னேன், இந்த பூமியில நீ அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் ஆபத்தானதை நான் சொன்னேன், உனக்கு நித்திய வாழ்க்கையை நான் காண்பிச்சேன். அந்த லாசருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக எச்சரிப்பை தினந்தோறும் உனக்கு கொடுத்தேன். நீ கடந்து போற, அவன் ஏன் அந்த வியாதியில இருக்கான் நீ பார்க்கல. நீ கடந்து போற, அவன் ஏன் அனாதையா இருக்கான் நீ பார்க்கல. நீ கடந்து போற, அவனுடைய வாழ்க்கையினுடைய எந்த நிலையை குறித்து உணரல. அவன் மூலமாக நான் உனக்கு எச்சரிப்பை கொடுத்துட்டே இருந்தேன். நீ தட்டி கழிச்சுட்டு போயிட்ட. இப்போ உனக்கு அங்க எந்த எச்சரிப்பும் இல்லை, உனக்கு எந்த ஆறுதலும் இல்லை. அவன் அந்த ஆறுதலை தேடுனா, நிம்மதியை தேடுனா, உண்மையான வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அவன் கண்டுபிடிச்சான். அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான். இது அவனுடைய வாழ்க்கை நிம்மதி. சரியான முடிவெடுத்தான், சரியான பாடுகளை சந்திச்சான், சரியா தேவனை விசுவாசித்தான், அதற்கான விளைவுகளை உண்டுன்றதை இயேசு சொன்னார். இறுதியா அததான் மூன்றாவதாக அந்த தரித்திரன் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஊமையில இந்த தரித்திரனுடைய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? முதல்ல 3 விஷயத்தை சொல்லுது. உன்னுடைய இருதயம் முதல் எங்க இருக்குது? உன் இருதயத்துல தேவன் இருக்கிறாரா, உலகம் இருக்க போல? ரைட். 2வது, உன்னுடைய பாடுகள் மத்தியில உனக்கு ஆறுதலும் தேடுதலும் இந்த உலகத்தை தேடி ஓடுறியா அல்லது இயேசுவை தேடி ஓடுறியா? 3வது, உன் வாழ்க்கையினுடைய இறுதி நிலை எப்படியாக இருக்க போகுது? உன் இருதயம், உன் பாடு, உன் முடிவு, இது 3 முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த 3 இருக்குது. என் இருதயம் எங்க இருக்குதோ அதுக்கேற்ற பலன்களை நான் அனுபவிப்பேன். அந்த பலன்கள் எனது நித்திய முடிவுக்கு நேராக கொண்டு செல்லும். எதை நோக்கி வாழ போறோம்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் இந்த 2 இடத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒண்ணு தேவனை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறான், இல்ல உலகத்தை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவனை நோக்கி வாழ்றவனுக்கு இந்த உலகம் நிம்மதி கிடையாது. தேவத்தை நோக்கி வாழ்றவனுக்கு தான் பாவ நிலைதான் தெரியும். தேவனை நோக்கி வாழ்றவனுக்கு இந்த உலகத்தினுடைய பெருமையும் மாயையும், இந்த உலகம் பாவத்தால எவ்வளவு சூழ்ந்திருக்கிறது, இந்த உலகம் எவ்வளவு அருவருப்பா இருக்குது, இந்த உலகம் எப்படி கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்குதுன்ற உணர்வு இருக்கு. நீங்கள் நான் கடவுளை நோக்கி பார்த்தோம்னு சொன்னா பாவத்தினுடைய கொடூரத்தை நீங்க பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய கொடூரத்தினுடைய உச்சம் இந்த பரிசேயர்களும் இந்த அங்க இருக்கக்கூடிய ஆயக்காரர்களும் இயேசுவினுடைய சிலுவையை பார்க்கக்கூடிய கண்ணு கொடுக்கல. ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் வேதத்துல இயேசுவினுடைய மரணத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசுவினுடைய மரணம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு பிரதானமா என்ன சொல்றா, இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லுது, இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது, இந்த உலகம் எவ்வளவு அயோக்கியமானது, இந்த உலகம்
கடவுளே வந்தாலும் கடவுளை அரைஞ்சு, கடவுளை கொன்னு, கடவுளோட உயிர் எடுக்கக்கூடிய உலகம், கடவுளை கேவலப்படுத்தி நிர்வாணப்படுத்தக்கூடிய உலகம். இந்த உலகத்துல எப்படி உனக்கு சந்தோஷம் வரும்? இந்த உலகத்துல எப்படி நீ ஆறுதலை தேடுற? இந்த உலகத்துல எப்படி உனக்கு நிம்மதி கிடைக்கும்? நீ இப்படி போனேன்னு சொன்னா சிலுவையில இயேசுக்கு ஏற்பட்ட அதே அவமானம், அதே பாடுதான் உனக்கு வரும். இப்படிப்பட்ட பாவ இருதயத்தை தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சுமந்திருக்கிறான். உங்களுக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாவம் இந்த நிலையை கொண்டு வருகிறது. இந்த பாவத்தின் மத்தியில, பாவ உலகத்துல கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா என்ன நடக்கும்ன்றது சிலுவை சொல்லுது. சிலுவை இந்த உலகத்துடைய நிலையை சொல்லுது, சிலுவை கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய நிலையை சொல்லுது. நீ என்னைக்கு கடவுளுக்கு பிரியமா வாழ போறியோ உன் குடும்பம் உன்னை எதுக்கும். என்னைக்கு கடவுளுக்கு பிரியமா வாழ போகிறியோ இந்த உலகம் உன்னை பரியாசம் பண்ணும். என்ன கடவுளுக்கு பிரியமா வாழ போகிறியோ இந்த முழு உலகத்தாலையும் நீ புறக்கணிக்கப்பட்டவனா, பாடுகளுக்கு உட்பட்டவனா, தனிமையாக்கப்பட்டவனா இருப்ப. இது எல்லா விசுவாசையும் உண்டு. விசுவாசன்றது கூட்டமா சேர்ந்து போராடுறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து வாங்க உதவுன்றதில்ல. ஒவ்வொரு விசுவாசியும் அவன் இந்த போராட்டத்தை போராடணும். உங்க பாவத்துக்கு எதிரா, உங்க மாம்சத்துக்கு எதிரா, உங்கள் விசுவாசத்துக்கு எதிரா நீங்க இந்த உலகத்தால பாடுகளை உபத்திரவங்களை சந்திச்சு ஆகணும். வேற வழி இல்லை. இயேசுவை சந்திச்சா, இயேசுவ உலகமே ஏத்தது, இயேசுவ குடும்பம் ஏத்தது. அவங்க குடும்பம் அவரை பைத்தியக்காரன்னு சொல்லுச்சு. அதை சுற்றியுள்ள மக்கள் அவருக்கு மதிமயங்கி இருக்கிறான்னு சொல்லுச்சு. அவரு கடவுளுடைய நாமத்தை தூஷணமா சொல்றாரு. எல்லா தூஷணங்களையும் அவர் வாங்கிட்டே இருந்தார், எல்லா அவமானங்களையும் வாங்கிட்டே இருந்தார். எங்கேயுமே மக்கள் சார்பா, மனிதன் சார்பா ஒரு சீசன் முத்தம் கொடுக்குறான், ஒரு சீசன் மறுதளிக்கிறான், கூட இருந்த எல்லாரும் கைவிட்டு போறாங்க. எங்கேயுமே மனிதனுக்கு பிரியமா இல்லை, தேவனுக்கு பிரியமா. எப்படி இருக்குது அவங்க விசுவாசம்? எந்த சிலுவையின் அடைய அவங்க வாழ்க்கையில இருக்குது? எந்த பாடுகளை சுமக்கிறீங்க? தரித்திரனை போல வாழ்க்கை பாடுகள் உள்ள வாழ்க்கை. அது ஐஸ்வர்யவானுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். தேவனுக்கு வாழ்ந்தனுடைய விளைவு என்னன்றதை சொல்றார். சிலுவை பாவ உலகத்தை சொல்லுது, கடவுளுக்கு பிரியமான பாடுகளை சொல்லுது. அந்த பாடுகளின் மகிமையை சிலுவை தான் சொல்லுது. சிலுவை மரணத்தை போல உலகத்துல ஆறுதலும் விடுதலையும் சமாதானம். சிலுவையை பார்க்கும்பொழுது என்ன சொல்லுது? இந்த உலகத்தை கடந்த மகிமையுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. ஏசு சிலுவையோட வாழ்க்கை முடிக்கிறேன். அவன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் முழு உலகத்துக்கும் அதிகாரியாக, ராஜாவாக, முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறார். எல்லா மகிமையும் எல்லா அதிகாரமும் அவருக்குள்ளதான் இருக்கு. மத்த 22 கடைசியில தான் சொல்றாரு, இந்த உலகத்துல சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்து இந்த சிலுவையின் பாடுகளை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை, ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கு. அந்த நித்தியத்துக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம சண்டை போட வேண்டியது இருக்கு. இந்த நித்தியத்துக்காக தான் உலகத்துல எல்லாரையும் எதிர்க்க வேண்டியது இருக்கு. இந்த நித்திய வாழ்க்கை தான் மாறாத உண்மையுள்ள வாழ்க்கை. இதுதான் நித்தியத்துக்கு உள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் சந்திச்சு ஆகும். ஒன்று மனுஷன் நித்திய ஜீவனை பெறணும், இல்ல நித்திய ஆக்கினை அடைகிறவனா இருக்கும். எதை நோக்கி ஓடுறோம்? என்ன முடிவு எடுக்க போறோம்? அந்த முடிவினுடைய விளைவுகள் எப்படி சந்திக்க போறோம்? அதனுடைய நித்தியம் நமக்கு எப்படி இருக்க போன்ற 3 காரியங்களை சிந்திச்சு பார்க்கணும். இதுல நம்ம தோத்து போனோம்னு சொன்னா, முடிவை தவறா எடுத்தோம்னு சொன்னா விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நாள் ஐஸ்வர்யமா, கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்த நித்திய காலமா ஒரு சொட்டு தண்ணி கண்டிப்பா கெஞ்சி நிற்கிறான். அந்த லாசருடைய விரல் நுனியில இருந்து ஒரு துளி தண்ணி கொடுக்க சொல்லு என்றான். ஒரு சொட்டு தண்ணி கூட அவனுக்கு கொடுக்கப்படல. அவன் மேல எந்த இறக்கமும் எவனும் வைக்கல. அங்க உட்காந்துட்டு அழுகுறான். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள்லாம் அந்த நரகத்துக்கு வந்துருவானே, தயவு செஞ்சு அவன் உயிரோட எழுப்பி என்னுடைய மக்களுக்கு சொல்லுங்கன்னு அழுகுறான். ஒரு பதிலும் கொடுக்கப்பட, எந்த விண்ணப்பம் கொடுக்கப்படல. நீ வேற நான் வேற, உனக்கு எனக்கும் பிளவு, அவ்வளவுதான். நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விளைவை நீ சந்திச்சே ஆகும். நீ வாழ்ந்த பாவத்தை நீ அறுத்தே ஆகும். அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம மனம் திரும்பினாதான். இந்த உலகத்துல இயேசுவின் இடத்துல வந்து மனம் திரும்பி அவர் விசுவாசிச்சு அவர் கீழ்ப்படைஞ்சு வாழன்னு சொன்னா வாழ்க்கையினுடைய முடிவு மகா மோசமாக, மகா பயமாக. வாலிப பருவத்துல கடவுளை அறிந்து கொள்ளணும். வாலிபத்துல ஒரு சிருஷ்டிக்கிற நின்று பைபிள் சொல்லி, நான் ஏன் உலகத்துல இருக்கிறேன், கடவுள் ஏன் இந்த உலகத்துல வச்சிருக்கா, எந்த காரணத்துக்கான இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கின்றதை நம்ம சிந்திக்கலன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மிக பயங்கரமான விளைவுகளை சந்திக்கும். தேவனுடைய இந்த கோபத்திலிருந்து ஆக்கியிலிருந்து தப்பிப்பதற்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த மீட்பின் வழியை நம்பி கிறிஸ்துவ ஆண்டவர் ரட்சகராக விசுவாசிச்சு அவருக்கு பிரியமா வாழ அவர் விசுவாசிப்பவர்கள்
இந்த சிலுவை பாடுகள்ல பயங்களை தோத்து போகாம, உலகத்தினுடைய உபத்திரவங்களால பின்வாங்கி போடாம, நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நமது மீட்பராகிய கிறிஸ்து எப்படி சிலுவையை சுமந்து வெற்றியை சுதந்திரித்தாரோ அதே போல பாடுகளை சந்தித்து நித்திய ஜீவனுக்கு எதுவாய் கடந்து போகும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக.